நம்ம விஷாலுக்கு என்னதாங்க ஆச்சு, பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது, கைங்காலெலாம் நடுக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜனவரி 12 அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 12 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மதகத ராஜா படம் ரிலீஸ் ஆக போகுது. அதோட டேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா சுந்தர். நம்ம விஷாலும் சந்தானம் இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க, விஜய் ஆண்டி மியூசிக்கோட. அது வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கான அந்த படத்தோட ப்ரொமோஷனுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷால் போயிருப்பார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாகவே காய்ச்சல் இருந்திருக்காமா. காய்ச்சலால் வந்து பார்த்தீங்கன்னா கைங்கால் நடுங்கி அழுதுட்டு இருந்தார். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ரீசனு. அவர் நல்லா தான் இருக்கார் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்சலால் அழுதுட்டு இருந்தார். காய்ச்சலால் கை கால் நடுக்குது, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையான ரீசனு. அவங்க டாக்டரே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அதனால் விஷாலோட ஃபேன்ஸ் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பதட்டப்பட வேணாம் அப்படின்னு அவருமே சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தாமிரபரணி, திமிரு அந்த மாதிரி படத்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஷாலோட ஆக்டிங்கை பார்த்துருப்போம், வேறு லெவல் இருந்திருக்கும். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா மதகத ராஜாலே இருக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்களும் அந்த படத்துக்கு போவீங்களான்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். பாய் கேஸ், அடுத்த நல்லபடியாக சந்திப்போம்.